अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அண்மை காலமாக இலங்கையிலே பரவலாக பேசப்படுகின்ற ஒரு பேச்சு பொருளாக முகத்திரை என்ற அந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இந்த முகத்திரை விஷயத்திலே நம் ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு வீடியோ மிகவும் வைரலாக மக்கள் மத்தியிலே பரவி அதற்கு எதிரான பல விமர்சனங்களும் சமுதாயத்தில் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. பொதுவாக ஆன்மீக பணியிலே, தாவா பணியிலே யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருப்பார்களோ அவர்கள் அனைவரும் விமர்சனங்களை முகம் கொடுக்கக்கூடிய நிலையில்தான் அந்த தாவா பணி அமையும் என்பதை நாங்கள் முதலிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிமார்களுடைய அழைப்பு பணியில் கூட எவ்வளவு நல்லவர்களாக, எவ்வளவு பக்குவமாக, எவ்வளவு தூரநோக்கு சிந்தனையோடு களத்திலே அவர்கள் தாவா செய்தாலும் சத்தியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை, ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து அடிப்படையற்ற விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். தாறுமாறாக ஏசுவார்கள், திட்டுவார்கள். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இதை அணுக சொல்கிறது என்று சொன்னால், விமர்சனங்களுக்கு அஞ்சியவர்களாக இந்த களத்திலே யாராவது தொடர்வார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் தாவா பணியில் நிலைநிறுத்த முடியாத அளவிற்கு ஓடிவிடுவார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நல்லவர்களான ஒரு சமுதாயம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே அறப்போர் செய்வார்கள், இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த வேலையை செய்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அடுத்ததாக சொல்றான், வலா யகாஃபூன லௌமத லாயிமின், பழிச்சொல் சொல்பவர்களுடைய பழி சொற்களுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில களப்பணி செஞ்சாலே பழிச்சொல் வரும் என்றது அல்லாஹ் சொல்றான். அதை பார்த்து பயந்து ஓடுறதா? ஓடக்கூடாது. இந்த களம் என்பது அவற்றை எதிர்பார்த்து நடக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை அல்லாஹ் பதிய வைக்கிறார். என்னென்ன விமர்சனங்கள் வருகின்றன? 3 விதமான விமர்சனங்கள். ஒன்று, தாறுமாறா தரைக்குறைவான வார்த்தைகளோட, சில தூசணமான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட நாகரீகமற்ற முறையில, அறிவற்ற முறையில சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த விமர்சனங்களில் மிரட்டல் தொனியிலும் சில விமர்சனங்கள் வருகின்றன. இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் இதை நாங்கள் அலட்சியம் செய்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிதான் நடக்க சொல்றான். அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, வ இபாதுர் ரஹ்மானி அல்லதீன யம்சூன அலல் அர்லி ஹவுனா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், ரஹ்மானின் அடியார்கள் பூமியிலே பணி உள்ளவர்களாக நடப்பார்கள். அதே போல வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன் காலு சலாமா, மடையர்கள் அவர்களுடன் உரையாட வந்தால், பேச வந்தால், தர்க்கிக்க வந்தால் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். எனவே யாரெல்லாம் தரக்குறைவான வார்த்தைகளால நாகரிகமற்ற முறையில் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைக்கு இணங்க ஒரு சலாத்தை எத்தி வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், சலாத்தோட முடிச்சுக் கொள்வோம். மற்ற 2 விதமான விமர்சனங்கள் வருது. என்ன? சில சமூக ரீதியான விமர்சனங்கள். பார்த்தீர்களா, இவர்கள் முஸ்லிம் சமூகத்தை அடகு வைத்து விட்டார்கள், முஸ்லிம் பெண்களை காட்டி கொடுத்து விட்டார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை வளைத்து விட்டார்கள், மாற்று மத குருமார்களை திருப்திப்படுத்துவதற்காக இஸ்லாத்தையே வளைத்து விட்டார்கள், இப்படி நடக்கலாமா என்று ஒரு சமூக ரீதியான பார்வையில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தை காட்டி கொடுக்கிறோம் என்ற அடிப்படையில் விமர்சனம் செய்வது சரியா? எப்பயாவது தௌஹீத் ஜமாத் இந்த சமுதாயத்தை காட்டி கொடுத்திருக்குதா? வரலாறு பேசுவோமா? கடந்த 10 வருடங்களாக நடந்த சம்பவங்களை மட்டும் எடுத்து பேசுவோம்.
பேசினால் உண்மையிலே சமூகத்தை அடகு வைத்து காட்டி கொடுத்தது யார் என்றது புரியும். எவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம் இலங்கை வரலாற்றில். எல்லா பிரச்சனைகளின் போதும் தௌஹீத் ஜமாத் நடந்து கொண்ட விதம், மாற்று கருத்துள்ளவர்கள் நடந்து கொண்ட விதம் என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கு பழசு மறந்துடும், அதை தனக்கு லாபகரமா பயன்படுத்தி கொள்றாங்க. பழசு மறந்ததனால தனக்கு லாபகரமா பயன்படுத்தி கொண்டு இப்படி ஒரு விமர்சனம் பண்ணினா தௌஹீத் ஜமாத்தை விட்டு மக்களை தூரமாக்கலாம், இவர்களை விட்டு மக்கள் ஒதுங்கி விடுவார்கள் என்று ஒரு காழ்ப்புணர்ச்சியில பொய்யான அவதூறை சொல்கிறார்கள். இந்த நாட்டில் அண்மை காலமா நடந்த இனவாத பிரச்சனையில துவக்கம் எப்ப நடக்குது? 2012ஆம் ஆண்டு தம்புள்ள பள்ளியோடு தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த பள்ளிவாசல் அகற்றப்பட வேண்டும், புனித எல்லைக்குள்ள வரக்கூடாது, பள்ளிவாசல் முற்றிலும் முழுதாக தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில இனவாதிகள், தேரர்கள் உட்பட உள்ளே நுழைந்து பள்ளியிலே அராஜகம் புரிந்தார்கள். இந்த நேரத்தில் முதலாவதாக இந்த பள்ளியை காப்பாற்றுறதுக்கு யாரு களமிறங்கினா? தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு களம் இறங்கி ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். அறிக்கை விடுற ஜமாத்து கிடையாது, அறிக்கை விட்டு ஓடி போறவங்க கிடையாது. களத்தில் நின்று அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சோம், இப்படி பண்ணக்கூடாது, இனவாதிகளுக்கு இந்த வேலையை செய்ய இடம் கொடுக்க கூடாது, அவர்களை கைது செய்யணும், அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் என்று களத்தில் இறங்கினோம். இறங்கும் போது அந்த நேரத்தில் ஆரம்ப ஆர்ப்பாட்டம், நம்ம ஜமாத் சார்பா நாங்க செஞ்ச ஆரம்ப ஆர்ப்பாட்டம் 50 பேர் தான் கலந்து கொண்டாங்க. இந்த 50 பேரை பார்த்து முஸ்லிம் அரசியல்வாதி ஒருவர் டிவியில் என்ன சொன்னாரு, பாருங்க இவங்களுக்கு தேவையில்லாத வேலை, 50 பேர் இருந்து கொண்டு ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, இவங்க பிஜேடி ஆக்கள், இப்படி என்ன விமர்சனம் செஞ்சுட்டு பட்டும் படாம இந்த களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சதை ஊடகம் ஒன்றுக்கு முன்னாடி அதை கொச்சப்படுத்தி அது ஒண்ணுமில்லை, நீங்க கணக்கெடுக்காதீங்க, நாங்க இதை இதுக்கு எதிரில்லைன்ற மாதிரி கருத்து பதிவு செஞ்சாங்களா இல்லையா? யார இப்ப காட்டி கொடுத்தா? தம்புள்ள பள்ளி விஷயத்துல அந்த ட்ரஸ்டி நிர்வாகிகளை அப்போது அணுகினோம், பள்ளிவாசலுக்கு சென்றோம், நிர்வாகிகளை அணுகினோம், பேசினோம். இன்னும் சொல்ல போனால் சகோதரர் சலீம் என்பவர்களை அந்த தம்புள்ள பள்ளிவாசலும் மறக்காது, அவர் தான் அந்த களத்தில் நின்று போராடியவர். அவரை நம்ம ஜமாத்துக்கு அழைச்சி அவருக்கு ஃபைல் கூட ஓபன் பண்ணி கொடுத்தோம். வழக்கு போடுறதா இருந்தா இப்படிதான் வழக்கு போடணும். என்ன செய்தார்கள் தெரியுமா? பள்ளிவாசல் சார்பாக 3 விசேட ட்ரஸ்டிகளை உருவாக்கணும் வச்சிருந்தாங்க. ஏண்டா பள்ளியில ட்ரஸ்டியா இருக்கிறவங்க பள்ளியை காப்பாற்றுற இந்த பணியில கொஞ்சம் தயங்கினாங்க. ஏண்டா அவங்க வெளியூர்காரர்கள், அப்ப உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்க ட்ரஸ்டியா இருக்கல. இந்த சகோதரர் சலீம் உட்பட அஜ்வத் என்று இன்னும் பல சகோதரர்கள் அந்த பள்ளிவாசலை சேர்ந்த ஊர்வாசிகள், தம்புள்ள ஊரை சேர்ந்தவர்கள், அவங்க ட்ரஸ்டியா இல்ல. இப்ப அவங்களும் தான் தைரியமா களத்துல நிக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும்? அவங்கள ட்ரஸ்டியா மாத்தணும். இதுக்கு முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தை அணுகி ட்ரஸ்டியா அவங்கள போடுங்க, 3 பேரை ஆக்குங்கன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி தலையிட்டு செஞ்சாரு. அவங்களும் அதை எதிர்பார்த்தாங்க. நாங்களும் அதுக்கு அழுத்தம் தெரிவிச்சோம், அந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிக்கு இதை செஞ்சு கொடுங்க. அவர் ட்ரஸ்டியா நியமிச்சாரு. இந்த கடிதத்தை முஸ்லிம் கலாச்சார திணைக்களம் கொடுக்கவில்லை. யாரு காட்டி கொடுக்கிறா? எதை பேசுறீங்க? கலாச்சார திணைக்களத்துக்குள்ள நுழைஞ்சி அந்த பள்ளிவாசல் ஃபைலை இழுத்து அதுல ட்ரஸ்டி அப்பாயின்மெண்ட் கொடுத்த டைரக்டர் சைன் பண்ணியாச்சு. ஆனா மேல்மட்ட உத்தரவான் இவங்களை ட்ரஸ்டிஸா நியமிக்க கூடாதான் என்று சொல்லி கடிதத்தை மறைத்தவர்களை கண்டித்து கடிதத்தை கொடுக்க வச்சோம். எங்களை பார்த்து கேட்கறீங்களா? சமுதாயத்தை காட்டி கொடுத்தண்டி. இப்ப முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்துல எந்த அதிகாரி சமுதாயத்தை காட்டி கொடுத்தா? இன்னைக்கு கூட 80 பர்ச்சேஸ் காணியை 20 பர்ச்சேஸ் தான் தருவோம், அதுவும் நிக்கவட்டவன பகுதியில தான் தருவோம் என்றானே. இவ்வளவு இழுப்பறி நிலைக்கு போவதற்கு யாரு காரணம்? எங்களை பார்த்து கேட்பீங்களா? மூலவத்த பள்ளிவாசல் கிராண்ட் பாஸ்ல இனவாதிகள் தாக்குகிறார்கள், களத்திலே நின்றோம், உயிரை பணயம் வைத்து நின்றோம். விளையாட்டா? எங்களுக்கு புள்ள குட்டி இல்லையா? குடும்பம் இல்லையா? எங்களுக்கு எங்களை எதிர்பார்க்கிற ஒரு ஒரு ஜீவன்மார்கள் இந்த உலகத்தில் வாழ மாட்டாங்களா? இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சமுதாயத்துக்காக களத்தில் நின்று எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். நின்று பள்ளியை காப்பாத்தி கையில கொடுத்தா எரிச்சிருப்போம். அந்த இரவுல நாங்கள் நின்றோம், எங்களுடைய ஜனாசாக்கு மேலதான் பள்ளிக்குள்ள நுழையலாம் என்றோம். பள்ளியை எரிக்கிற அளவுக்கு வந்தாங்க, ஆயுதத்தோட வந்தாங்க, போலீசாலையும் கட்டுப்படுத்த முடியல. நாங்க இருந்து கண்ட்ரோல் பண்ணினோமே. எதுக்கு? தௌஹீத் பள்ளியாது கண்ட்ரோல் பண்ணி கையில கொடுத்தா அடுத்த நாள் என்ன பண்ணீங்க? கொப்பு வெட்டி தாரேன், அரச மரத்துல கொப்பு வெட்டி தருவானா, 3 பர்ச்சேஸ் காணி இதுக்கு பதிலாக தருவானா, இந்த ஸ்டோரா இருக்கிறது ஸ்டோரா இருக்கட்டுமா, வக்குப் சபையில் அனுமதி கொடுத்தாலும் அதை மீள வாபஸ் வாங்கி கொள்றோமாம் என்று சொல்லி பள்ளியை பறி கொடுத்தது யார்?
அதற்கு வழிகாட்டியது யார்? இந்த சமுதாயத்தில் பிரச்சனை என்று வரும்போது தலை காட்டுவதற்கு ஒரு சிலர் வருவார்கள். அதெல்லாம் அரசியல் நோக்கம், வேற வேற நோக்கங்கள் இருக்கலாம். அதை பத்தி நாங்க ஆய்வு செய்யல. வந்தா சரியான முடிவு எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும். எல்லாரும் உடனே வருவாங்க. அமைதியாக போக வேண்டும், அமைதியாக போக வேண்டும், விட்டு கொடுப்புடன் போக வேண்டும், நம்முடைய உரிமைகளை நாங்கள் விட்டு கொடுத்தால் என்ன, உதைபியா உடன்படிக்கை, அந்த டைம்ல மட்டும் உதைபியா உடன்படிக்கை என்றெல்லாம் பேசி புதிய பள்ளியை திறக்க விடாம ஆக்கினீங்களா இல்லையா? அதை வாபஸ் வாங்க வச்சீங்களா இல்லையா? அதுக்கு எதிராக மீண்டும் அமைச்சர்கள் எல்லாரும் வாங்கினாண்டோம். நாங்க விட மாட்டோம். ஃபௌசி உட்பட, ரவுஃப் ஹக்கீம் உட்பட முஸ்லிம் தலைவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அந்த சபையில் விரலை நீட்டி சொன்னோம், இந்த பள்ளியை மட்டும் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு வைங்க, ஒரு அரசியல்வாதிய களத்துல விட மாட்டோம், தாறுமாற உங்களை நாங்க விமர்சிப்ப வேண்டும். அந்த நேரத்தில் ட்ரஸ்டிமார்கள் வந்தார்கள். நீங்க வந்து எங்கட பள்ளி, நாங்க வந்து ஊர்ல இருக்கிறது இல்லையா, இப்படிதானே பேசுறீங்க. பள்ளியை காப்பாத்துறதுக்காக நாங்க உயிரை பணையம் வச்சா அந்த ஊர்ல நாங்க இருக்கிறது இல்லையா, எங்கட புள்ள குட்டி இருக்கிறது இல்லையா, நீங்க பாட்டுக்கு சொல்லுவீங்க. நாங்க அப்ப பள்ளி போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிற சமுதாயம், சமுதாயத்தை காட்டி கொடுப்பவர்கள், உயிரை பணையம் வைத்து அதை பாதுகாக்க நினைப்பவர்கள் சமுதாயத்தை காட்டி கொடுக்குறாங்களா? என்னங்க, என்ன நியாயம் இருக்குது? பேசுறது கொஞ்சமாவது மனசாட்சி இருக்க வேணாம்? சரி, அடுத்ததா என்ன நடக்குது? அலுத்கமை கலவரம், பழைய பெரிய பிரச்சனை நடக்குதா? இது நடந்த உடனே நம்ம ஜமாத் சார்பா அறிவிக்கிறோம், வாழ்வுரிமை போராட்டம் கொழும்பிலே புறக்கோட்டையிலே நாங்கள் நடத்த போகிறோம், நடத்துறோம். நாங்க பார்த்து நம்ம இப்படி அறிவிச்சோடனே சிங்கள மக்கள் தான் நம்மளை எதிர்ப்பாங்க. நம்மளை எதிர்த்து கொண்டு உடனடியாக யாரு வந்தா தெரியுமா? உடனடியாக இலங்கையில் இருக்கக்கூடிய பிசினஸ் கம்யூனிட்டி ஒன்று இருக்கிறாங்க கொழும்புல, ஒரு பெரிய பெரிய முதலைகள், பணக்காரர்கள், அவங்க எல்லாம் வந்து உடனே யார் யாருன்னு பேர் சொல்லலாம், நல்லா இருக்காது அதனால சொல்லல, வந்து நம்ம ஜமாத்தில் அந்த நேரத்தில் நேரடியாக எங்களை சந்திச்சு இந்த வாழ்வுரிமை போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கள். எதுக்கு வாபஸ் என்று கேட்டோம். இல்ல இப்ப வந்து பிரச்சனை ஒன்று நடந்துருச்சு, தொடர்ச்சியா நாங்க பிசினஸ் செய்யணுமா இல்லையா? எப்படி பேச்சு? இந்த பேச்சுக்கு பேசுறதுக்கு வெக்கப்படணுமா இல்லையா? இவ்வளவு காலம் வெளியே விடல, இப்ப விடுறோம், விட வேண்டிய நிலை. எங்கட பிசினஸ் நடத்தணுமா இல்லையா? பிசினஸ் பாதுகாக்கணுமா இல்லையா? நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் புறக்கோட்டையில் என்ன நடந்துட்டு போட்டும், தலைக்கு மேல வெள்ளம், தலை கால் ஜான் போன முளம் போனா என்ன, தலைக்கு மேல வெள்ளாண்டு வந்துருச்சு, அடிப்பட்ட நாங்கள் அழ கேட்கிறோம் என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம். வானான்றாங்க, கிஞ்சுறாங்க. காரணம் கேட்ட பிசினஸ் 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 பாதுகாக்கணும். இப்படி சொன்னீர்களா இல்லையா? யார் காட்டி கொடுத்தவர்கள்? இதை இந்த பேச்சை கேட்டு நாங்க நிறுத்தல, பெரிய ஆக்கள் சொல்லிட்டாங்க உடனே நிறுத்த. நியாயமா இருந்தா கேட்டிருப்போம், நியாயம் இல்ல. உடனே சீனியர் டிஐஜி அன்ற சேனாநாயக்க அழைக்கிறார். கொழும்பிலே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? இதை நீங்கள் நிறுத்த வேண்டும், முடியாதுண்டோம். எனக்கே சொல்றான், நீ ரொம்ப ஓவரா தான் போறாய், ஒன்னும் சுட்டு தள்ளுறதுக்கும் தயங்க மாட்டேன். அவன் சொல்லும் போதே நான் பட்டனை தான் கழட்டினேன், சுடு. அவன் சுடு என்ற வார்த்தை எடுக்க போது ஓபன் பண்ணி காட்டினேன், சுடுடா. என்ன குடுகாரன் நினைச்சியா? புறம்போக்கன் நினைச்சியா? ரோட்ல போற பொறுக்கியன்னு நினைச்சியா? உன் வேலையெல்லாம் வேறவனுக்கு காட்டி விட மாட்டோம், போராட்டம் நடைபெறும். சொல்லும் போது கெஞ்சுறான், கெஞ்சி கேட்கிறேன் விட்டுறேன்டா. டிஃபென்ஸ் ஆல சொன்னான், ஓ நீ ரொம்ப ஓவரா போறாய், உண்ட நடவடிக்கை சமுதாயத்துக்காக உயிரை கொடுப்போம், அவ்வளவுதான் எங்க லட்சியம், அல்லாட மார்க்கத்துக்காக செய்யறது என்று சொன்னோம். கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. உடனடியாக ஜனாதிபதி விசாரணை குழு கமிஷன்களை நாங்கள் அமைக்கிறோம். அமைச்சு அதனூடாக உடனடியாக குற்றவாளிகளுக்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கடிதம் தந்த பிறகுதான் வாழ்வுரிமை போராட்டத்தை வாபஸ் வாங்கினோம். நீங்க என்ன பண்ணினீங்க? எல்லாரும் என்ன செஞ்சீங்க? அலுத்கமையில பெரிய பெரிய ஆக்கள், சமுதாய பற்றுள்ளவர்கள், அலுத்கமை கலவரத்துக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நிதி நிவாரணத்தை எடுத்து கொடுத்தீர்கள்? எதை செஞ்சீங்க? நாங்க களமிறங்கி கட் அண்ட் ரைட்டா உரிமைகளை விட்டு கொடுக்காமல் சரியான முறையில் உரிமைக்காக போராட்டம் நடத்தின உடனே வருவாங்க எங்களை அடக்க. எதிரிகளை அடக்கிறதுக்கு வர்றதே இல்லை, எங்களை அடக்கிறதுக்காக தானே களங்கண்டீங்க வந்தீங்க. கடைசியா முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை மாநாடு நடத்தின எதுக்கு? நாங்க எலெக்ஷன் கேட்கவா? எல்லாத்துக்கும் பயம். இப்படி இப்படியே பேசிட்டு ஒரு நாளைக்கு எலெக்ஷன் கேட்டாலும் கேட்டுருவான். அந்த சாக்கடைக்குள்ள நுழைய மாட்டோம் எத்தனை தடவை சொல்றது? எப்படி சொல்றது? இதை விட எப்படி சொல்ல விளங்கப்படுத்த? முஸ்லிம் உரிமைகளை பேசுகிறார்கள், அரசியலுக்குள்ள வந்துருவார்களோ? அது வரமாட்டேன்டா, தேவையில்லை, தேவைண்ட இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து அதை எடுக்கணுமா? அல்லடமா உங்களை போல முஸ்லிம் என்ற பெயரை பயன்படுத்தி முஸ்லிம் என்ற பற்றை காட்டிக் கொண்டு வாக்குகளை பெற மாட்டோம். அரசியல் என்று செய்யறதா இருந்தா அது தனிக்களம்.
அது வேணாம் என்று ஒதுங்கி இந்த களத்திலே முஸ்லிம்களுக்காக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வாழ்வுரிமை போராட்டம் எதுக்கு யாருக்காக நடத்தினது? இந்த சமுதாயத்துக்காக நடத்தலையா? தேர்தல் சட்டத்தை மாத்தினாங்க, பாராளுமன்றத்தில் இந்த மாகாண சபையோட சட்டத்தை மாத்தினாங்க, உள்ளூராட்சி சபையோட சட்டத்தை மாத்தினாங்க. எல்லாத்துக்கும் கண்ணை மூடிக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையை உயர்த்தினார்கள், முஸ்லிம் தலைவர்கள் கையை உயர்த்தினார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க பேசுறோம் என்று பேசினோம். ஏன்? நீங்க இந்த கலப்பு தேர்தல் முறைக்கு ஆதரவளித்தால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடும், மாகாண சபையில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும், உள்ளூராட்சி சபையில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். இது நம்ம சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் சலுகைகள் அனைத்துக்கும் தடையாக வந்து நின்றுவிடும் என்று அரசியல்வாதிகளுக்காக வேண்டி நாங்க களமிறங்கினோமா இல்லையா? எங்களுக்காக களமிறங்கினோமா? முஸ்லிம் சமுதாயத்திட அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாங்க களமிறங்கலையா? நாங்க காட்டி கொடுக்கிறவங்களா? என்ன வார்த்தைகளை பேசுகிறார்கள்? ஹலால் பிரச்சனை வந்துச்சு தானே எல்லாம் நினைக்கிறாங்க, ஆவுண்டா ஜம்மியத் உலமாவை எடுத்து காட்டுறதா எங்கட வேலைண்டு. ஹலால் பிரச்சனை வந்துச்சு, ஹலால் சான்றிதழ் வழங்குவதில் நமக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் ஹலால் சான்றிதழை வைத்து தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்ற ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வந்துச்சு. அந்த நேரத்தில் ஜம்மியத் உலமாக்கு நாங்க கடிதம் போட்டோம். நாங்க போட்டோம் கடிதம், உங்களை பத்தி தப்பா சொல்றான், கண்டதெல்லாம் சொல்றான், இதுக்கு பதிலடி கொடுக்கணும், எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வாங்க, இதை எப்படி சரியான முறையில் அணுகணும், என்ன பதில கொடுக்கணும் என்றதை நாங்க சொல்றோம், மசூரா பண்ணுவோம், வாங்க. நீங்க மிஸ்டேக் பண்ண இடங்கள் இருந்தா அதை சரி கற்ற இடங்கள் எப்படி என்றதை பேசுவோம், வாங்க. பொது எதிரியை சந்திப்பது எப்படி பேசுவோம் வாங்கன்னு கூப்பிட்டோம். கடிதம் ரிசீவ் பண்ணாங்க, டேட் சீல் அடிச்சு இன்னும் கையில் இது, தேவைப்பட்டவங்க வந்து கேட்டுக்கோங்க. டேட் சீல் அடிச்சு ரிசீவ் பண்ணாங்க. கடைசி வர காட்டிலும் நீங்க தந்தீங்களா? டேட்டை பேசுறதுக்கு வச்சீங்களா? ஹலால் சான்றிதழை பெரிய பூதாகரமாக்கி அதுக்கு விளக்கம் என்ற பேர்ல தன்னிச்சையாக பல விளக்கங்களை கொடுத்து கடைசியில் என்ன செய்தீர்கள்? உண்டு உறுதியா நிண்டிக்கணும், அல்லது வாபஸ் வாங்குறதா இருந்தாலும் சமுதாயத்துக்கு பிரச்சனை வராத விதத்தில் வாபஸ் வாங்கிக்கணும். உச்சகட்ட பிரச்சனை வரும்போது வாபஸ் வாங்கணும், வாபஸ் வாங்கிட்டாங்க. உடனடியாக சமுதாயம் காட்டி கொடுக்கப்பட்டுருச்சா இல்லையா? இவங்க வாபஸ் வாங்கியும் இன்று வரைக்கும் ஹலால் சான்றிதழை பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்? அந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுற அளவுக்கு அதை கொண்டு போனாங்க. அப்ப உங்களை காப்பாற்றுறதுக்காக நாங்க பேசலையா? எப்படி நீங்க எங்களை பார்த்து கேட்பீங்க? முஸ்லிம் பெண்களை அடகு வைத்து விட்டார்களா? யார் அடகு வச்சா? சண்முகா இந்து வித்யாலயத்தில் அபாயா அணிந்து ஆசிரியைகள் வரக்கூடாது சட்டம் போடுற அதிபர், ஒரு இனவாத அதிபர். அது சட்டம் போடும்போது திருகோணமலை மாவட்டம் சார்பாக கிண்ணியாவிலும் அம்பாறை மாவட்டம் சார்பாக சம்மாந்துறையிலும் முஸ்லிம் பெண்களுடைய அபாயா என்ற ஆடை கலாச்சாரத்துக்காக களத்திலே இறங்கி தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் தைரியமாக குரல் எழுப்பியவர்கள் யார்? செஞ்சீங்களா? இதை பத்தி பேசுனீங்களா? ஒரு இடத்திலேயாவது பேசுனீங்களா? கருத்து தெரிவிச்சீங்களா? பேசல. ஆர்ப்பாட்டத்தோட இவங்க வேலை ஓடி போறதுவாங்க. ஓடி போறது வேலை இல்ல, ஆர்ப்பாட்டம் பண்ணினதோட ஓடி போகல. என்ன செஞ்சோம்? சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை சந்தித்தோம், சந்தித்து பேசினோம். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ஆசிரியர்கள் சொல்றாங்க, சமுதாய தலைவர்கள்ட்ட கையில் எங்க பிரச்சனையை ஒப்படைக்கிறோம், நாங்கள் உறுதியாக நிற்போம், உரிமையை வென்றெடுத்து தாங்கண்டாங்க. சரி, நாங்களும் செய்யறோம். களத்தில் இறங்கி இதை எப்படி அணுகணும், எப்படி மனித உரிமையை பெற்றுக்கொள்ளணும், அடிப்படை உரிமையை பெற்றுக்கொள்ளணும் என்ற வழியை காட்டினா உடனே திருகோணமலை மாவட்டம் சார்பாக ஜம்மியத் உலமா இறங்குது. எல்லா இடத்துல அவங்க தான் வருவாங்க. அது வரலாற்றில் கண்ட உண்மை, கண்கூடா கண்டது. இத்தனை காலம் வெளியே போடல, இப்ப போட்டு கொண்டு வரோம். இப்ப போட வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. உடனே வந்து வேணாம், விட்டு கொடுத்துருங்க, வளமையான பாணி, விட்டு கொடுத்துருங்க. என்ன, எப்படி விட்டு கொடுங்க? தற்காலிகமாக இடமாற்றத்தை நீங்கள் அங்கீகரியுங்கள். யாருக்கு ஆலோசனை? இந்து மகா வித்தியாலயத்தில் அந்த ஆசிரியர்கள் போராடினார்களே, நம்முடைய ஆண்களுக்கு இல்லாத தைரியம் அபாயா விஷயத்தில் அந்த பெண்களுக்கு வந்ததே, அந்த பெண்களுடைய போராட்ட உணர்வை அப்படியே மட்டுப்படுத்தி அணைச்சி தற்காலிக இடமாற்றத்தை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள். உடனே சொன்னோம், நீங்க எப்போ ஒப்புக்கொண்டீங்களோ அந்த நிமிடம் முதல் இந்த உரிமை ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் பறிப்போவதற்கு தற்காலிகமாக நீங்கள் ஒப்புக்கொண்டதே ஆதாரமாக அமைய வேண்டும். சொன்ன மாதிரி 2 தடவை 3 தடவை டிரான்ஸ்பர் போட்டு திரும்ப கொடுத்தான் சண்முகா வித்யாலயத்தில். கொடுத்த உடனே திரும்ப அந்த அதிபர் எஜுகேஷனல் ஜோன் அணுகி, மினிஸ்ட்ரி அணுகி,
திருப்பி இடமாற்றத்துக்கான ஒரு கடிதத்தை எடுத்தான். அதே வாதத்தை வச்சு நாங்க எதை சொன்னோமோ அதே வாதத்தை வைத்து எடுத்தார். திரும்ப ஒரு சிலர் மீண்டும் இந்த சமுதாயத்தில் பல விஷயங்களுக்காக களமிறங்கக்கூடிய சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், தௌஹீத் ஜமாத் அல்லாதவர்களிலும். அவர்களில் ஒரு சிலர் மீண்டும் இடமாற்றத்தை வாபஸ் வாங்க வச்சிருக்கிறாங்க. எத்தனை காலைக்கு நீடிக்கும்? ஏன் இந்த மனோநிலைய, இந்த விதையை ஏன் விதைக்கிறீங்க? எதை போனாலும் விட்டு கொடு. அந்நிய நாட்டில் வாழ்கிறோம், அந்நிய நாட்டில் வாழ்கிறோம், அந்நிய நாட்டில் வாழ்கிறோம் என்றா அவன் முஸ்லீம்களா வாழக்கூடாதா? எங்களோட உரிமையெல்லாம் இழந்துதான் வாழணுமா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாட்டில் பிறந்தாங்க? முஸ்லீம் நாட்டில் பிறந்தாங்களா? அந்நிய நாட்டில் தான். அந்நிய நாட்டில் பிறந்தாலும் முஸ்லிம் மார்க்கத்தை, இஸ்லாத்தை விட்டு கொடுக்காமல், முஸ்லிம் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்காமல் அந்நிய நாட்டில் வாழணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி. எல்லாத்தையும் விட்டு கொடு என்று விட்டு கொடுக்க வச்சிங்க. அது மாத்திரமா? முஸ்லிம் தனியார் சட்ட பிரச்சனை வந்துச்சு. சொல்றாங்க தேரர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இவங்க மார்க்கத்தை வளைக்கிறாங்களாம். நாங்க எங்கள்கிட்ட கேட்கலாமா? இதை ஒரு சாதாரண வரலாறு தெரிஞ்ச ஒருத்தன் பேசுவானா? இதை கொஞ்சமாவது சமூக உணர்வோடு நம்மளை அணுகிறவன் இதை பேசுவானா? முஸ்லிம் தனியார் சட்டம் தான் பிரச்சனை, உரிமை பிரச்சனை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேவைக்காக மாற்றம் செய்யப்படுகிறது. முஸ்லிம் தனியார் சட்டத்தில் பல மாற்றங்கள் வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கு காதியார்மார்கள் செய்யற வேலை இருக்குதே, அவங்களை பத்தி தான் அதிகமான கம்ப்ளைண்ட் நம்ம ஜமாத்துக்கு வருது. காதிமார்கள் செய்யக்கூடிய வேலை நிறைய அநியாயங்கள், மார்க் அறிவு இல்லாம, சட்ட அறிவு இல்லாம, பல பேருடைய வாழ்க்கையை கெடுக்கிற விதத்திலேயே தீர்ப்பு வழங்கக்கூடிய விதத்தில் காதிமார்கள் இருக்கிறாங்க. அதுல எல்லாம் மாற்றம் வரணும். எப்படி வரணும்? எந்த அடிப்படையில் வரணும்? மார்க்க நெறிமுறை என்ன? இந்த அடிப்படையில் மாற்றம் வரணுமே தவிர ஐரோப்பிய ஒன்றியத்துடைய ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்காக மாற்றணும் என்றா அவன் இஸ்லாத்துக்கு எதிரான பல சட்டங்களை அதிலே நிபந்தனை ஆக்குவான். அது வேணாம் என்று களம் இறங்குறோம், வேணாம் என்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு சலீம் மர்சூப் குழு உடனடியாக அங்கீகரிக்க இருந்த அந்த வருஷத்துல ஐரோப்பிய ஒன்றியத்துடைய அந்த அழுத்தத்துக்காக வேண்டியே அதை அங்கீகரிக்க போனாங்க. உடனே நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை என்ன? குறைந்தபட்சம் 1 வருட காலமாவது தனியார் சட்டத்தை மாற்றுவதற்கு, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மாற்றுவதற்கு டைம் எடுக்கணும் என்றோம். அதை சலீம் மர்சூப் குழு ஏற்றுக்கொண்டது. 1 வருஷத்துக்கு பிறகுதான் மீண்டும் மாற்றம் சம்பந்தமாக பேசினாங்க. அந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் செய்ய இறங்கும் போது இனவாதிகளில் ஒருவர் என்ன சொன்னார்? முஸ்லிம்கள் அப்படியே இப்படி முஸ்லிம்களை பத்தி சொல்லி போறதை கூட பொறுத்துட்டு போலாம். அல்லாஹ்வை பத்தி பேசும்போது அல்லாஹ்க்கு 2 இருக்குதா 3 இருக்குதா? எப்படி கேட்கிறான்? அல்லாஹ்க்கு 2 இருக்குதா 3 இருக்குதா? தேரர்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறதா நம்மள சொல்றாங்க. தேரர்களை இந்த விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு கடிந்து நின்று எகிரி அடித்த உலமாக்கள் யார்? எந்த சமூக ஆர்வலர் செய்தார்? எந்த அரசியல் தலைவன் செய்தான்? அல்லாஹ்வை பத்தி எப்படி பேசினாலும் பரவாயில்லை என்று சூடு சொரணை இல்லாமல் இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அரசியல் மற்றும் ஆன்மீக தலைமைகள் ஒதுங்கி கொண்டு ஓடுற நேரத்தில் களத்துல நின்று எவனுக்கு எப்படி அடி கொடுத்தா அடங்குவானோ அப்படி கொடுக்கணும் என்று நின்றோமே. நாங்க தேரர்களை திருப்திப்படுத்துறோமா? இந்த உலக ஆசைகளுக்கு, இந்த உலக ஆசைக்காக தான் நாங்க சிறைக்கு போனோம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை வெண்டெடுக்க தான் நாங்க போனோமா? அடிச்சு நொறுக்கி நீ யாருடா இதை பேச? முகமது நபியா தபால்காரன் என்றான். போஸ்ட்மேன் எங்கே இருந்து வந்துச்சா, எடுத்தாராம் கொடுத்தாராம் அப்படி சொல்றான். எவனாவது மறுப்பு பேசுறீங்களா? எவனாவது பதில் கொடுத்தீங்களா? சமூகத்தை பெரிய ஆர்வமா காட்டுறாங்க. மார்க்கப்பட்டுள்ள நம் தலைமைத்துவங்கள் என்ன செய்தீர்கள்? வாய் மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். எந்த பதிலையும் நீங்கள் கொடுக்கவில்லை. அடுத்ததா என்ன பண்ணினா? அப்படியே குர்ஆனை இழுத்தான். இந்த குர்ஆன் என்பது எரிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம், அது இந்த இலங்கையிலே தடை செய்யப்பட வேண்டும் என்று சொன்னான். விவாதத்திற்கு அழைத்தான். போனீங்களா? விவாதத்துக்கு அழைச்சானே போனீங்களா? நாங்க இயக்கத்தை வளர்க்கறதுக்காக பேசல, இயக்க உணர்வோடு பேசல, இஸ்லாமிய மார்க்கப்பட்டுடன் பேசினோம். அவன் ஜம்மியத்துல் உலமாவை அழைக்கிறான். நாங்கள் அவங்க போக மாட்டாங்கன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க சொன்னோம் நாங்க வரோம், வாடா 2ல 1 பார்ப்போம். குர்ஆனை பத்தி அந்த 2 அட்டைக்குள்ள எங்கே எந்த கேள்வி என்றாலும் கேள், உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லாஹ் சொன்ன உண்மையான பதிலை நாங்கள் சொல்ல தயார். சொன்னோமா இல்லையா? சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்? தௌஹீத் ஜமாத்காரங்க சின்ன படியமாக உங்களோட பேச முடியாது அப்படி சொன்னாங்க. அப்படியா? உங்களுக்கு பெரிய பெரிய ஆட்கள் தான் தேவையா?
அப்படி என்ன ரிட்டர்ன் பண்ணணும். என்னது? ஜம்மியத் உலமாக்கு நீங்க விவாத அழைப்பை ஏத்துக்கோங்க, உலமா சபை என்ற பேனரை மட்டும் எங்களுக்கு தாங்க. உலமா சபை என்ற பேனரை மட்டும் தாங்க, நாங்க விவாதத்தை பார்த்துக் கொள்றோம் சொன்னோமா இல்லையா? தௌஹீத் ஜமாத் பேர்ல தான் விவாதம் நடத்தணும் வேண்டுமா? எங்களுக்கு குர்ஆன் இறை வேதம், உன்னதமான வேதம் என்பது மட்டும்தான் இலக்காக இருந்தது. இதை பேசினோமே, நாங்க தேரர்களை திருப்திப்படுத்தினோமா? பள்ளிவாசல்ல சமத்துவம் பேணக்கூடிய பள்ளிவாசல்ல தேரர்களை அழைத்து வெள்ள புடவை போட்டு தனி அரியாசனங்களை அமைத்து கொடுப்பது யார்? தௌஹீத் ஜமாத்தா? எந்த ஜமாத் செய்து? பள்ளிவாசல்ல பிரி தோதினது யாரு? தௌஹீத் ஜமாத்தா? நாங்க அடகு வைக்கிறோமா? நாங்க தேரர்களை திருப்திப்படுத்துறோமா? அரசியல்வாதிகள் போயிட்டு பூவட்டியோட அப்படியே கும்பிட்டு 2க்கு 3க்கு குனிஞ்சு ருக்கு செஞ்சு ஏழ்மையிட காலில் விழுவாங்க. இதை தட்டி கேட்டீர்களா? ஆன்மீக தலைவர்கள் தட்டி கேட்டீர்களா? நாங்க தட்டி கேட்ட ஃபத்வா கொடுக்குறாங்க. எப்படி? கையை இப்படி வச்சு கும்பிடாதீங்க, இப்படி வச்சு கும்பிடுங்களா. என்னடா ஃபத்வா நீங்க கொடுத்தீங்க? மார்க்க ஆர்வம் உள்ள மக்கள் மத்தியில் சமூக உணர்வு உள்ள குர்ஆனை பாதுகாக்கிற சமுதாயமாம் தலைவர்களா யார பேசுறீங்க? இதை பேசுறதுக்கு அருகதை இல்லை. அப்ப என்ன நடந்துச்சு? நாங்க என்ன செஞ்சோம் வேண்டா, நெத் எஃப்எம் நிகழ்ச்சியில நெல்லிகல தேரர் என்பவர், அவர் நெல்லிகல சர்வதேச பௌத்த நிலையம் ஒன்றை வைத்து அவர் நடத்துறார். அவர் நெத் எஃப்எம் நிகழ்ச்சி நடத்தும் போது மாவனெல்லையில சிலை உடைத்தார்களே, அது சிடிஜே தான் என்று அறிவிச்சார் சிங்கள மக்கள் மத்தியில். நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அறிவிச்ச உடனே செய்தி வருது, உடனே அவரை தொடர்பு கொண்டு கண்டனிண்டமாய் பேசுறீங்க, ஆதாரத்தோட பேசணும், நாங்க வர்றோம், வந்து உங்களோட பேசுறோம் என்று சொல்லி விளங்கப்படுத்துறோம். இந்த சிலை உடைப்புக்கு எங்களுக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லையா? இஸ்லாமிய இயக்கங்கள் இதை செய்ய சொல்லுவாங்களா? இன்று யாரெல்லாம் கைது செய்யப்பட்டார்களோ அவர்கள் திட்டமிட்டு இஸ்லாமிய இயக்கங்களை காட்டி கொடுப்பார்கள். நீங்க அதை நம்ப கூடாது. இஸ்லாமிய இயக்கங்களுடைய வரலாறு சொல்லி இவ்வளவு காலம் இயங்குறாங்க, நாட்டில் சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க, பல முயற்சிகளை செய்யறாங்க, மார்க்க ரீதியா அதிருப்திகள் இருந்தாலும் இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட மாட்டாங்க. எல்லா இயக்கங்களையும் காப்பாத்தி பேசி வந்தோம். அப்பதான் கேட்கிறான், நீங்க தான் இந்த முகத்திரைய இலங்கை பூராகவும் பிரச்சாரம் பண்றீங்களாமே, முகத்திரைய போட சொல்றீங்களாமே, இது சரியா மார்க்கத்தில் உள்ளதான்னு கேட்கிறான். இப்ப நாங்க என்ன சொல்லணுமா? வாயை பொத்தி அப்படி அடைச்சி முகத்திரையை பத்தி என்ன சொல்லியோ தெரியாம இருக்கும் இப்படி சொல்றீங்களா? உங்களோட தரத்துல எங்களை வைக்கிறீங்களா? நாங்க மார்க்கத்தை படிச்சு இருக்கிறோம், அல்லாஹ் அருளால் படித்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். மார்க்கத்தை பத்தி கேள்வி கேட்டா மார்க்கத்தின் நிலைப்பாடை எடுத்து சொல்றதுல என்ன தவறு? நீங்க சொல்ல மாட்டீங்களா? உங்களை நேரடியா கேட்டானே, எப்படி கேட்டான்? டிஎன்எல் நிகழ்ச்சியில 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் திகதி டேட்டோட சொல்றேன். உலமா சபை பிரதிநிதிகளை வச்சு முஸ்லிம் சட்டத்தரணி ஒருவரை வைத்து நேரடியாக ஞானசார தேரர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்ன தாடி இது, பார்க்கறதுக்கே அருவருப்பாய்க்குது அப்படின்டா. இன்றைக்கு அவர் தாடி வளர்க்கிறார், அது வேற விஷயம். அவர் இன்றைக்கு தாடியோட தான் இருக்கிறாரு. இப்படி கேட்டாரு. கேட்கும் பொழுது எங்கட பக்கத்தில் எப்படி இதுக்கு தான் லாய்க்கு சுண்ணாவை பச்சையா இழிவுபடுத்துறான். நபியுடைய சுண்ணா தானே பச்சையா இழிவுபடுத்துறான். தாடிட நோக்கம் என்ன, எதுக்காக தாடி வளர்க்கிறோம், அதுல தத்துவம் என்ன, விஞ்ஞான ரீதியான காரணங்கள் எல்லாம் சொல்லணுமா இல்லையா? அதுக்கு சும்மா அப்படியே வாய அப்படி சிரிச்சிட்டு மலிப்பிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்களாம்? தேரர்கிட்ட மார்க்கம் கேட்டா நீங்க சொல்லலாமா? இவங்களோட வேலை சொல்லக்கூடாதுன்றது கொள்கை. அதை அங்கேயும் சொல்லல, நாங்க சொன்னது சொல்ல வேணான்றாங்க. கேட்டா மார்க்கத்துல ஆதாரத்தோட சொன்னோமா இல்லையா? அதை பாருங்க. அங்கேக்கு ஒரு முகம் இங்கேக்கு ஒரு முகம் நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. உங்களுடைய பிரதிநிதிகள் தான் சிங்கள மக்களை சந்தித்தால் ஒரு மார்க்கம், முஸ்லிம்களை சந்தித்தால் இன்னொரு மார்க்கம். நம்மிடம் இந்த இரட்டை நிலை கிடையாது, ஒரே மார்க்கம் தான் நம்மிடம் இருக்கிறது, ஒரே செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படியே சொல்லுவோம். இப்படித்தானே நடந்தாங்க. ரசூல் எப்படி நடந்தாங்க? 17 மாதங்களாக பைத்துல் முக்கத்தஸ நோக்கி ரசூலா தொழலையா? அது முஸ்லிம்களுடைய கிப்லாவா? ஆரம்பத்தில் யாருடைய கிப்லா? அது யூதர்களுடைய கிப்லா. யூதர்கள் விரும்பியதை நபிகள் நாயகம் விரும்பியோ விரும்பலையோ அதை பின்பற்றினார்களா இல்லையா? ஏன் அது நீடித்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளை அதுவாக இருந்தால் செஞ்சுதான் ஆகணும். முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒன்றை விரும்புவார்கள், இஸ்லாத்தில் உள்ள ஒன்றை வெறுப்பார்கள். அவங்க விரும்புறதுனால நாங்க செய்யறதும் வெறுப்பதனால செய்யாமல் இருப்பதும் இஸ்லாம் இல்லை. அல்லாஹ் சொல்லி இருந்தால் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தால் செய்ய வேண்டும், இருவரும் தடுத்திருந்தால் தடுக்க வேண்டும். இவ்வளவுதானே, இதானே அளவுகோல். அவன் விரும்புறது என்னன்னு தேடி அதை மட்டும் சொல்றது, விரும்பாது சொல்ற இப்படி கிடையாது. ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க போனீங்களே தேரரை சந்திக்க, அவருக்கு ஏன் குர்ஆன் கொடுத்தீங்க?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இறை தூதர் குர்ஆனை மாற்று மதத்தவர்களுக்கு கொடுத்தாரா அவட்ட கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு, அந்த காலத்துல தான் குர்ஆன் இருக்கலையே. அவரே பதில், கேள்வியும் நானே பதிலும் நானே. ஏதோ கேள்வியை கேட்டு வாதத்தை வைப்பாருன்னு பார்த்தா பதிலையும் சொல்லிட்டாரு. அடுத்ததா என்ன சொல்றாரு, நபிகள் நாயகம் என்ன செய்தார்கள், தாவா பண்ணினார்கள், கடிதம் மூலம் தாவா பண்ணார்கள். கடிதத்துல எப்படி தேரர் அவர்களே, அந்த காலத்துல இருந்து மதகுருமார் அவர்களே, குடும்ப செய்தி எல்லாம் எப்படி நல்லா இருந்தீங்களா எப்படியா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, குல்யா அஹ்லல் கிதாப் தஆலு இலா கலிமத்தின் ஸவாஇம் பைனனா வ பைனக்கும். இதுதானே சொன்னாங்க, இது குர்ஆன்ல உள்ளது தானே, குர்ஆனை தானே கொடுத்தாங்க. நான் குர்ஆன் பகுதியா கொடுத்தாங்க, நாங்க முழுசா கொடுக்கிறோம். என்ன இருக்குது, குர்ஆன் கொடுக்கிறதே தப்பென்று சிந்திக்கக்கூடிய உலமாக்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்றால் முஸ்லிம் சமுதாயம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இதை சொல்லிட்டு அவர் சொல்றார், இப்படி இப்படி கொடுத்தோம், நீங்க அல்லாஹ் பத்தி தானே சொல்லி இருக்கணும். இவர் நினைக்கிறார் போல, நாங்க முஸ்லிம் அல்லாதவங்களை கண்டோன்னு அல்லாஹ் ஒன்றில்ல ரெண்டு சொல்லுவோம். 17 வருடங்களாக இலங்கையிலே சிங்கள மொழியில் தாவா பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனை முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அல்லாவை பற்றி கேட்பான், குர்ஆனை பற்றி கேட்பார்கள், பல விஷயங்களை கேட்பார்கள். வளைவு நெளிவு ஒளிவு ஒன்றும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி அவனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எடுத்து சொல்லி வர்றோம். இவர் நினைச்ச அந்த ஒத்தரை தான் எங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறோம் என்று அங்கேயும் சொன்னோம். தேரரிடம் தெளிவாக சொன்னோம், சிலை வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது சொல்லிட்டோம். முஸ்லிம்கள் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் நம்பக்கூடியவர்கள், அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய எந்த காரியத்திலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று தேரருக்கும் சொல்லியாச்சு. குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை என்று தேரருக்கு சொல்லியாச்சு. சொல்லாம வரமாட்டோம். மைந்த ராஜபக்சே சந்தித்த நேரத்திலும் சொன்னோம். தேரருக்கும் சொல்லுவோம், ஆன்மீக தலைவருக்கும் சொல்லுவோம், அரசியல் தலைவருக்கும் சொல்லுவோம், எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற நேரத்தில் ஆரம்ப உரையில் நாம் பேசுவதே இதுதான். இஸ்லாத்தில் ஒரு சிறப்பம்சத்தை சொல்லி இது எப்படிப்பட்ட மார்க்கம் என்றதை விளங்கப்படுத்தி அல்லாஹ் தந்த வழிகாட்டல், அல்லாவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வணங்காவிட்டால் மறுமையிலே நரகத்துக்கு போக வரும், இது சொல்லுவோம், மறைக்க மாட்டோம். ஏன் இப்படித்தான் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எடுத்து சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, நஜ்ஜாசி மன்னன் கிட்ட போனாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்து ஒரு கூட்டமா போறாங்க. போயிட்டு என்ன கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து ஹிஜ்ரத் போறாங்க ஒரு கூட்டம். அவங்க போயிட்டு அடைக்கலத்துக்காக போறாங்க நஜ்ஜாசி மன்னன் நாட்டுக்கு. உடனே அபூ சுஃபியான் வந்து ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டு போய் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாது என்று தடுக்கிறார். தடுக்கும் போது என்ன சொல்லி தடுக்கிறான் தெரியுமா, இதோ வந்திருக்கிறார்கள் முகம்மதை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவ வேதத்துக்கு எதிரானவர்கள், இஞ்சிலை எதிர்ப்பார்கள் அப்படி சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்தோன்னே சரி பரவாயில்ல, ஏண்ட மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவங்க ஏண்ட நாட்டிலையா வர சொல்லுங்கன்னு ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு பேசுறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது உடனே அந்த மன்னர் நஜ்ஜாசி மன்னர் இவங்க உண்மையிலே என்ன சொல்றாங்கன்றதை அறியறதுக்காக விசாரிக்கிறதுக்காக அவர் சொல்றாரு, ஃபக்ரவ் அலைய, எனக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் என்று சொல்றீங்களே அதை கொஞ்சம் ஓதி காட்டுங்க அப்படின்றாரு. ஓதி காட்டினு சொன்ன நேரத்தில் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபக்கர அலைஹி சதுரன் மின் காஃப் ஹாயா ஐன் சாத். காஃப் ஹாயா ஐன் சாத் என்ற அந்த அத்தியாயத்தில் 19வது சூரத்துல் மரியம், சூரத்து மரியமில் முதலாவது ஒரு பகுதியை வந்து ஓதி காட்டுறார். அதுல என்ன இருக்குது தெரியுமா, திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அபுதஹு ஜக்கரியா, இது உமது இறைவன் உமது அடியாரான ஜக்கரியாவுக்கு செய்த அருட்கொடையை பற்றி எத்தி வைக்கக்கூடிய அத்தியாயம். கிறிஸ்தவ தலைவன் ஒரு கேள்வியை கேட்கும் போது ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் தெரிவு செய்த அந்த ஆயத் என்ன, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி எத்தி வைக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை எடுத்து ஓதுறாங்க. கிறிஸ்தவ மன்னனுடைய உள்ளம் கண்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைகிறதுக்காக சொல்லல, இஸ்லாத்துல உள்ளதை எடுத்து சொன்னாங்க. இவங்களா இருந்தா என்ன சொல்லிப்பாங்க தெரியுமா, அது என்ன ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியா அவங்கள திருப்திப்படுத்துற மாதிரி வசனத்தை எடுத்து ஓதினாரு, குல் ஹுவல்லாஹு அஹத் ஓத வேண்டியதானே, அல்லாஹ் ஸமத் ஓத வேண்டியதானே, லம் யலித் வலம் யூலத் ஓத வேண்டியதானே, இப்படி கேட்பாங்க. ஜாஃபர் இப்னு அபூ தாலிபுக்கு இருக்கிற அத்தியாயத்தை எடுத்து ஓதுறாங்க. அந்த நேரத்தில் இந்த வசனங்களை கேட்டு நஜ்ஜாசி மன்னனுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. அதே போல அவரிடம் இருந்த அந்த ஆன்மீக தலைவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்குது. அப்ப அவங்களுடைய உள்ளங்கள் வெண்டெடுக்கப்படுது என்று அர்த்தம்.
இன்னொருத்தருடைய உள்ளத்தை வென்றெடுக்கிறதுக்காக திட்டமிட்டு சூழ்ச்சி செய்த அத்தியாயத்தை ஓதியதாக நீங்கள் எடுப்பீர்களா? எப்படி எடுப்பீர்கள்? குர்ஆனை கேட்கிறான், எடுத்து சொல்லணும். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இந்த நிலைப்பாடு தானே, இதை தான் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். நாங்க எந்த சந்தர்ப்பத்திலும் மாத்தவில்லை. என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? ஹிஜாப் வேணாம் என்று சொன்னோம், அதான் பிரச்சனை. நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கு மட்டும் வேண்டும், அதான் பிரச்சனை. இது இன்றைக்கு நேத்துள்ள பிரச்சாரம் கிடையாது, பல வருடங்களாக சொல்லி வருகிறோம். இன்றைக்கு போயிட்டு சொன்ன மாதிரி தூக்கி பிடிச்சு கொண்டு, ஏனென்றா முஸ்லிம் பெண்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த முகத்திரை அணிவிக்கப்படுகிறார்கள். விரும்பி அணிகிறவங்களும் இருக்கிறாங்க, விரும்பாம அணியப்படுபவர்களும் இருக்கிறாங்க. இதுல யாரெல்லாம் தன்னுடைய மனைவிமார்கள முகத்தை போட்டு மூடினாங்களோ அவங்களுக்கு இப்ப ஆன்சர் இல்லை. ஆன்சர் இல்லை என்றதுனால உடனே காழ்ப்புணர்ச்சி. ஆதாரத்தை தெளிவா காட்டணுமா இல்லையா? உம்மாத்துல் மூமினின் இந்த ஹிஜாப் சட்டம் அவங்களுக்கு மட்டும்தான்ன்றதுக்கு ஆதாரம் எத்தனை காட்டணும்? நம் ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்ட வீடியோல இருக்குது. நீங்கள் அறியாத இன்னொரு செய்தியை சொல்றேன் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் உணவு உண்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் குந்து ஆக்குலு மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹ்வோட சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். ஹைசன் ஒரு சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடை சாப்பிட்டேன். ஃபமர்ர உமர் எங்களை கடந்து சென்றார். ஃபத் ஆஹு அவரை நபிகள் நாயகம் அழைத்தார். ஃபஅக்கல அவர் எங்களுடன் சாப்பிட்டார், அவரும் சாப்பிட்டார். இப்ப ஃபஅஸாபத் யதுஹு இஸ்பஇ. இப்ப இது ஹிஜாப் வசனம் இறங்கப்படுறதுக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் ஆயிஷா ரலியல்லாஹும் ஒன்றா சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது ஃபஅஸாபத் யதுஹு உமர் அவர்களுடைய கை இஸ்பஇ என்னுடைய விரலை தொட்டு விட்டது. அறியாமல் விளங்காம பட்டுருச்சு, பட்டு விட்டது. கடைசியில் தொட்டாங்கன்னு விமர்சனம் பண்ணுவாங்க. பட்டு விட்டது. அப்படி பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு ஃபக்கால ஹஸ், உடனே இந்த நெருப்புல விரல வச்சா ஹஸ்ன்ற வார்த்தை என்னடா, நெருப்புல விரல் பட்டா இவங்க அல்லாஹ்வுமான்னு கத்துவான். எங்கடா இப்படி எடுப்போமே, இந்த மாதிரி பதட்டத்தோட பயத்தோட இப்படி உடனே கையை எடுத்து உடனே உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, லவ் உத்தாவு எனக்கு மட்டும் அலை ஃபீக்குன்ன உங்களுடைய விஷயத்தில். யாருடைய விஷயத்தில்? உம்மஹாத்தில் மூமின்களுடைய விஷயத்தில் எனக்கு மாத்திரம் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தால் மாராத் குன்ன ஐனுன் எந்த கண்ணும் உங்களை பார்த்திருக்காது. எப்படி பார்க்க விட மாட்டேன். ஃபனஸல் ஹிஜாப் உடனே ஹிஜாபுடைய வசனம் இறங்கியது. யாரை பார்க்க விட மாட்டேன்றாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்பட ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு சொல்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு மட்டும் இந்த தடை செய்யற அதிகாரம் இருந்துச்சு வைங்க, எந்த கண்ணும் உங்களை நபியின் மனைவியர்களான உங்களை பார்த்திருக்காது. என்ன சொல்லணும்? எனக்கு மட்டும் அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தா இந்த உம்மத்துல எந்த பொம்பளை யாரும் பார்த்திக்க கூடாது, அப்படி ஆக்கிக்கணுமா இல்லையா? என்னங்க பேசுறீங்க? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹுடைய திருமண விஷயத்துல அருளப்பட்ட அந்த வசனத்தை பத்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. காலல் ஜாஹித் என்று சொல்லக்கூடிய தாபி அறிவிக்கிறார். கால அனஸ் இப்னு மாலிக் சொன்னார், அன அஹதசு அன்னாசி, நான் மக்களில் அதிகமாக அன அஹதசு நாசி, நான் அதிகமாக விளங்கக்கூடியவன். அஹ்தன் பிஹாதில் ஆயாத், இந்த வசனங்கள் இருக்கிறதே ஹிஜாபுடைய வசனங்கள், அந்த வசனங்கள் இறக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையை பற்றி அதிகமாக அறிந்தவனாக நான் இருக்கின்றேன். வா ஹுஜிபுன நிசாவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வசனம் இறங்கப்பட்ட உடனே யார் ஹிஜாப் போட்டாங்க? நிசாவுன் நபியி, நபியுடைய மனைவிமார்கள். பூரா உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் போட்டார்கள் என்று வந்துச்சா? இவ்வளவு தெளிவா ஆதாரம் இருக்குது. பலவீனமான ஹதீஸை எடுத்துக்கொண்டு, என்ன ஹதீஸ்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா முகத்தை மறைச்சாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகத்தை மறைச்சாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முகத்தை மறைச்சா அது அவங்களுக்குரியது. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா முகத்தை மறைச்சாங்கன்னா பொது பெண்களும் மறைச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி கிடையாது, பலவீனமான செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நாங்கள் இருந்தோம், பெண்கள் இருந்தோம், முகத்தை மறைத்தோம் என்ற ஒரு செய்தி வருது. அதுவும் பச்ச பலவீனம். பலவீனமான செய்திகளை ஆதாரம் மதுஹபாதி ஆதாரம் காட்டினா வேற விஷயம். தௌஹீத் பேர்ல இருந்து கொண்டு ஆதாரம் காட்டுறாங்க பலவீனமான செய்திகளை. ஆயத்துல் ஹிஜாப்ல தெள்ள தெளிவாக நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கு மட்டும்தான் பேசுது. அதுல சொன்ன உடனே மொத்த மனைவிமார்களுக்கு இது பொருந்தாதான்னு கேட்கிறாங்க. பொருந்தாது. அதுக்கு காரணம் அல்லாஹ் சொல்றான். சொல்லும் போது யா நிசா நபி, நபியின் மனைவிமார்களே, லஸ்துன்ன கஹதிம் மின நிசா, நீங்க அடுத்த பெண்களை போன்றவர்கள் கிடையாது.
குழஞ்சி பேச வேணாம், தொழுங்க, ஜக்காத்தை இதெல்லாம் சொல்றான்ல, இதெல்லாம் வேற வசனங்கள் தான் மற்ற பெண்களுக்கு உரியது. இந்த வசனத்துல அவங்களுக்கு வரவே இல்லை. இந்த வசனத்துல நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கு மட்டும்தான் குழஞ்சி பேசாதீங்கன்றான். ஏனென்றா ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அவர்கள் யாரும் திருமணம் முடிக்க முடியாது. இப்படி பல சட்டங்கள் எல்லாம் போடுறான். எனவே ஆயத்துல் ஹிஜாப் என்பது நபியின் மனைவிமார்களுக்கு மட்டுமென்று சொன்னமா, மேலதிகமான விளக்கங்கள் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் விவாத களங்கள்ல சந்திக்கும் போது பேசுவோம். இப்படி உள்ளதே, இதை சொன்னோன்னே பதட்டம், இதை சொன்னோன்னே எதிர்ப்பு. ஆதாரத்தோட எதிர்ப்பு காட்டுங்க, அந்த எதிர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆதாரத்தோட பேசுங்க, வாதங்களை வைங்க, அதை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு தயார். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பொய்யான, அபாண்டமான, அவதூறான செய்திகளை பரப்பி நீங்கள் எங்களை வீழ்த்த நினைத்தால் அல்லாஹ் அவர்களால் இதை விட வீழ்த்த பார்த்தாங்க. உங்கள் அல்லாத, நீங்கள் அல்லாத, முஸ்லிம் சமுதாயம் அல்லாத வேற பெரும்பான்மை சமுதாயமே எங்களை வீழ்த்த பார்த்தாங்க, கிடைக்கல. அல்லாஹ் மேலோத்த இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய அருளால் அந்த ஏகத்துவ ஜோதியை நாங்கள் அணைக்க விடாமல் தொடர்ச்சியாக பயணிப்போம். எதிர்க்கத்தான் இந்த ஜமாத் வளரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிடிஜே எதிர்த்த உடனே அப்படியே அட்ரஸ் இல்லாம போயிடுமே நினைக்கிறாங்க. நீங்க எந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்களோ அதை நாங்க நல்ல கண்ணோட்டத்தோட தான் பார்க்கிறோம், நல்ல பார்வையில். எதிர்ங்கடா, எதிர்க்க அபாண்டம் சொல்ல அவதூறுகள் அள்ளி வீச நம்மை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக தௌஹீதின் சத்தியம் இந்த சிலோன் தௌஹீத் ஜமாத்தில் தான் இருக்கிறது என்பது கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள். அந்த நல்ல நோக்கத்தோட நாங்க இதை பார்ப்போம். ஆதாரத்தோட பேச விரும்புறவங்களுக்கு வாசல் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. எனி டைப். சிலர் மட்டும் கூப்பிட்டதான் நினைக்கிறாங்க. சில அட்ரஸ் இல்லாத கேஸ்களும் வருது. அவங்களுக்கு நாங்க தனியா பதில் சொல்லணும் எதிர்பார்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து ஓபன் டிக்ளரேஷன். எல்லாரும் வாங்க, ஒன்று சேர்ந்து வாங்க. அஹ்ஸாபுகளை போல கூட்டு படையினராக வாருங்கள், ஆதாரங்களை எடுத்து வாருங்கள். தௌஹீத் ஜமாத் தனியாக நின்று உங்களை வீழ்த்த தயார். காரணம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், என்னுடைய மார்க்கம் இல்ல, பிஜேவுடைய மார்க்கம் இல்ல, இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய மார்க்கம் இல்ல, இது வல்ல ரஹ்மானுடைய மார்க்கம் என்பதனால் நாங்கள் தனித்து உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஒரு கடிதம் போடுங்கள், விவாத ஒப்பந்தத்தை நடத்தி கொள்வோம், அழகிய முறையிலே விவாதத்தை நடத்தி கொள்வோம். எல்லா கூட்டத்துக்கும் தனிப்பட்ட 1-2 கேஸ் வந்தாலும் வாங்கப்பா, வந்து எங்களோட ஆபீஸுக்கு ஒரு கடிதம் தந்தா உங்களோட தகுதிக்கு ஏற்றால் போல ஒருத்தரை வச்சு பேச வைப்போம். எல்லாருக்கும் சிக்ஸர் அடிக்க கூடாது, எல்லாருக்கும் லெதர் பெட்ட தூக்க இயலாது. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பகிஸ் பலவேல் வந்தா பகிஸ் பலவேக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்து கொள்ளணும். இந்த மாதிரி எந்த நிலையில வர்றாங்களோ அந்த நிலைக்கு ஏற்றவாறு அவருடைய தகுதிக்கு ஏற்றால் எந்த குறையும் இல்லாம மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய தாயிகளை வைத்து நாங்கள் உங்களை 2-1 பார்ப்பதற்கு தயார். இதை விட்டு பொய்களை சொல்லி அவதூறுகளை சொல்லி எங்களை வீழ்த்த நினைத்தால் அல்லாஹ் போதுமானவன். சத்தியத்துக்காக போராடக்கூடிய கூட்டம் எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கி ஓடியதில்லை. எங்களுடைய உயிர் மூச்சு நிற்கும் வரைக்கும் இந்த களத்தை விட்டு நாங்கள் பின்வாங்கி ஓட மாட்டோம். அல்லாஹ்வுடைய அருளால் இறுதி மூச்சு வரை ஏகத்துவத்தில் தொடர்ச்சியாக பயணிப்போம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.